Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட டே 12 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட டே இன்னைக்கு என்னெல்லாம் ரொட்டீன் பண்ணோம்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாய் சொல்ல சொன்ன சிஸ்டர்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷீலா சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ரேவதி சிஸ்டர் பாண்டிச்சேரியில இருந்து, ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் என்ன பாக்குறீங்க, ஆனா உங்க எல்லாரையும் நான் பார்க்க முடியல. ஆனா ஆசையா இருக்குது. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும், நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிவப்பிரியா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பவுமே இந்த பேர் எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். ஏன்னா எல்லா இதுலயுமே கமெண்ட் பண்ணுவீங்க நீங்க. ஆனா நீங்க அதனாலதான் நேம் எதுக்கு உங்கள்கிட்ட திருப்பி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, சில டைம் ஒருத்தவங்களோட யூசர் நேம் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட நேம் வேற மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் பையன் நேம் வரும், ஆனா அவங்க பொண்ணு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குமா. சோ அதனாலதான் நேம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன். எல்லா வீடியோஸ்லயும் உங்களோட கமெண்ட்ஸ் ரீசன்ட் டேஸ்ல இருக்கு. ரொம்பவே நிறைய பேர் எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ரம்யான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அவங்க பரமக்குடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் ரம்யா சிஸ்டர், பரமக்குடி. நான் கல்யாணம் பண்ணி வந்த ஊரு அது. இப்ப அதுதான் எனக்கு சொந்த ஊரு. சாம்பகுளம் சொல்லிட்டு பரமக்குடி பக்கத்துல. சோ நம்ம ஊருக்காரவங்க அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு எமோஷன்ஸ் தானே. நம்ம எங்க இருந்தோ ஒரு இடத்துல வீடியோ போடுறோம், ஆனா நம்ம ஊர் ஆள்கள் பார்க்கும்போது அது ஒரு விதமான சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் நீங்க காரைக்குடியா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் சிவகங்கை, நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல தானே காரைக்குடி இருக்கு. சோ அதனால நம்ம எல்லாருமே ஒரே ஸ்லாங்ல பேசுவோம். அப்ப அந்த பாடி லாங்குவேஜ் பாடியை விட்டு போகாது இல்லையா. நம்ம என்ன அமெரிக்கா ஆப்பிரிக்கா போனா கூட போகாது அது. அதனால கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வெளியூருக்கு வந்ததுனால நம்ம ஊர் ஆட்கள் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அதை மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லும் போது அது ஒரு மாதிரி ப்ரௌடா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த சிஸ்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. நேத்து நான் ஹாய் சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாம் நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. நீங்க சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். அதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் காமிச்சு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ சொல்லும் போது நானும் அவ்வளவு சந்தோஷப்படுறேன். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா, அது இத்தனையோ பேர் நம்மள விரும்புறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. எனக்கு அவ்வளோ உங்களை விட எனக்கு தான் அதிக சந்தோஷம் இதுல இருக்குது. அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் ஹாய் சொல்ல சொன்னவங்களுக்கு. ஏன்னா நான் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு மேல அந்த வீடியோ எடுக்கிறேன். அதுக்குள்ள அனுப்பிச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இருக்குன்னா நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வேற நீங்க கேட்கிற ஒரே டவுட் என்ன சிஸ்டர், லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டமே கொடுத்து விட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் அது ஷேர் பண்ணியிருந்தேன். டெல்லியில பாத்தீங்கன்னா எல்லாருமே சப்பாத்தி, அதுதான் சப்பாத்தி வச்சு ஏதாவது ஒரு காய்கறி வச்சோ இல்ல ஒரு தால் வச்சோ ஏதாவது ஒரு கிரேவி வச்சோ பாத்தீங்கன்னா டெய்லி அவங்க அதுதான் சாப்பிடுவாங்க. ரைஸ்ன்றது எப்பயாவது ஒரு தடவை தான் இருக்கும் அவங்களோட இதுல. சோ அந்த மாதிரி இங்க அந்த டிஃபன் ஐட்டம்ஸ் மாதிரி தானே இருக்கு. சோ அதனால நம்மளும் அந்த மாதிரி கொடுத்துரும். அது போக 7:30க்கு தம்பிக்கு ஸ்கூல் காலையில. அவன் காலைல போகும்போது பால் மட்டும் தான் குடிச்சிட்டு போவான். 12 மணிக்கு அவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். அப்ப 11 மணிக்கெல்லாம் அவங்க சாப்பிட்டுருவாங்க. சோ அந்த சாப்பாடு அதனால பிரேக்ஃபாஸ்ட் மாதிரிதான். அது போக ஹஸ்பண்ட்க்கும் பாத்தீங்கன்னா அங்க உள்ளவங்க சப்பாத்தி இந்த மாதிரிதான் கொண்டு வராங்களா. சாதம் கொண்டு போனா அவங்களே கேட்பாங்களா என்னன்னா சாதம் கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படி. சோ அதனால அந்த மாதிரி கொடுத்து விடுறோம். அதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
பாதாம் பால் வந்து குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாதாம் பால்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் மில்க், சுகர் இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். சோ அதனால அது குடிக்க கூடாது. பாதாமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாதாம் ஊற வச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லாட்டினா நான் வந்து ஒரு நட்ஸ் ஜூஸ் கூட போட்டிருக்கேன், அந்த மாதிரி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி குடிங்க. சரிங்களா? பாதாம் மில்க்னு போகும்போது அதுல வந்து ஸ்வீட்டு இதெல்லாம் சேர்ப்போம், அதனால அது குடிக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆரஞ்சு ஜூஸ் வந்து குடிக்கலாம், ஆனா வித்தவுட் சுகர்ல குடிங்க. மேக்ஸிமம் நீங்க அந்த ஆரஞ்சு பழமாவே சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் ஜூஸா குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா குடிங்க, ஆனா வித்தவுட் சுகர்ல வந்து குடிங்க. அதுக்கப்புறம் நீங்க சரண்யா சிஸ்டர் பாண்டிச்சேரியில இருந்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பெரிய பேராகிராஃபாவே கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து எத்தனை மணிக்கு நீங்க எந்திரிக்கிறீங்க சிஸ்டர், உங்களோட ஜன்னல்ல வந்து இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 6 மணிக்கு கரெக்டா எந்திரிச்சிருவேன். 6 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க குளிர், இப்போ வந்து குளிர் கிடையாது, வெயில் தான், ஆனா மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா? அப்போ காலையில இப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெய்யுது மழை. சோ அதனால வந்து அது மாதிரி கம்மிட்டு இருட்டா இருக்கும் இல்லையா, மேகமா அந்த மாதிரி இருக்கிறனால அப்படி தெரியுது. அதுவும் இப்பெல்லாம் ஒரு 2-3 டேஸா நைட்ல இருந்து நைட் ஃபுல்லாமே மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. 6 மணிக்கு தான் கரெக்டா நான் வந்து எந்திரிப்பேன். ஏன்னா 7:30 மணிக்கு தம்பி ஸ்கூலுக்கு இங்க இருந்து கிளம்பணுமா. சோ அதுக்குள்ள நான் வந்து எல்லா வேலையுமே கொஞ்சம் பண்ணிப்பேன், வேக வேகமா பண்ணுவேன், அதுலயும் வீடியோ எடுத்துட்டு. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேர் கிரேவிங்ஸா இருக்குன்னு சொல்றாங்களே சிஸ்டர், அவங்களுக்கு வந்து இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா கம்பு இருக்கு இல்லையா, பாஜ்ரா, அது பேர் வந்து பாஜ்ரா. கம்பு இருக்குல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வறுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் வந்து மாசமா இருக்கும்போது, அதாவது செகண்ட் பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வாமிட்டிங் சென்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து கூழுக்காக நான் வந்து கூழ் கிண்டுறதுக்காக சரி கம்பு மாவு அரைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வைப்போம்ல, அப்ப வந்து லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். லைட்டா சும்மா ஒரு கடாயில போட்டு வறுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்பப்போ போகையில வரையில அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி கிரேவிங்ஸா இருக்கு, ஏதாவது சாப்பிடணும் போல போது அந்த மாதிரி போட்டு அரைச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அந்த சிஸ்டர் அதை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நிறைய சிஸ்டர்ஸ்க்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுது, இப்ப இன்கேஸ் சம்டைம் நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே மறந்துருவோம், ஒரே ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைல்ல ஓடிட்டு இருப்போம் இல்லையா. சோ எனக்கு வர்றது எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது யூனிக்கா இந்த மாதிரி தெரியும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, நிறைய சிஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி தானே, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா. தேங்க்யூ சிஸ்டர், சொன்ன சிஸ்டருக்கு, சரண்யா சிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய சேனல் வந்து பார்த்துட்டு நான் வந்து பார்த்திருக்கேன் சிஸ்டர், அதையும் ஃபாலோ பண்ணுவேன், ஒரு 10 days வந்து ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து விட்டுருவேன். ஆனா இந்த தடவை 2 மாசம் நான் வந்து தொடர்ந்து உங்களோட சேனல் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லையா? இதோ ஒரு சாதிச்ச ஒரு சந்தோஷம். கண்டிப்பா எனக்கு வந்து அதை சொல்ல முடியல, அது எப்படி சொல்லணும் தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு லைக் பண்ணிருக்கு நம்ம கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தோசையோ இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு தோசை கொடுக்கும் போதோ இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு டீ கொடுக்கும் போதோ எனக்கும் தோணும் சிஸ்டர். ஆனா உங்களை நினைச்சு உங்களோட வீடியோ பார்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒருத்தவங்களோட லைஃப்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்றோம் இல்லையா, அது வந்து பெரிய விஷயம். அது வந்து எனக்கு நீங்க எல்லாமே ஓப்பனா சொல்றீங்க, எல்லாமே ஷேர் பண்றீங்க சிஸ்டர். நீங்க வந்து பண்றது வந்து மோட்டிவேட்டடா இருக்கு, நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு, நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் நேச்சுரலா எங்களை மாதிரி பேசுறீங்க அப்படிலாம் சொல்லும்போது நான் வந்து இப்படிதான் பேசுவேன். அப்போ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. சோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ இப்போ வந்து என்னமோ நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ற டைம் மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. நீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க, உன்னோட வீடியோஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்டாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. எல்லாருமே நீங்களே பார்த்துட்டு தான் நீங்க எல்லாருமே சொல்றீங்க, அது போக என்னை சுத்தி உள்ளவங்களும் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல, அதோட சிறகடிச்சு பறக்கிறேன். இன்னைக்கு நைட்டு தூக்கம் வருமான்னு தெரியல, அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மையிலே சொன்னேன், இந்த உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு வேற எதை பத்தி யோசிக்கவே தோணலைங்க. ஃபேமிலின்றதா எல்லாமே இருக்கும் இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது வேற எனக்கு டைவர்ஷனே இல்லாம நான் ஒரு ஃபோக்கஸ்டா உங்க எல்லாரோட கூடயும் நல்லா மிங்கிள் ஆகி ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம்
சிஸ்டர் நீங்க வந்து நிறைய பச்சை மிளகாய் நேத்து சாம்பார்ல கூட பார்த்தேன், அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாமே சட்னி எல்லாத்துலயுமே நீங்க அதிகமா போடுறீங்களே, நல்ல காரம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா சிஸ்டர், நான் வந்து காரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, பாத்திருப்பீங்க வீடியோஸ்லயே, அதுலயே சொல்லுவேன் நாங்க வந்து கொஞ்சம் காரம் அதிகமா சாப்பிடுவோம்ட்டு. அது சின்ன பிள்ளைல ஒரு விஷயம், அந்த காரம் எல்லாம் பழகிடுச்சுன்னா வேற ஏதாவது காரம் கம்மியா சாப்பிட்டா சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கு. அது 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 வந்து எங்களுக்கு எல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து பழகிடுச்சு. அதே மாதிரி எங்க பசங்களும் வந்து பழகிட்டாங்க, அதேதான் அவங்களும் சாப்பிடுறாங்க, நீங்களே பாக்குறீங்க இல்லையா. அது காரம் வந்து அப்படியே சாப்பிட்டு பழகிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து படிச்சிருக்கிறேன் நானு. குழந்தைங்க எல்லாம் வச்சிருக்கோம். சோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ், அதாவது இங்க டெல்லியில இருக்க யூனிக்கான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி, அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்தே நான் வந்து கொரியர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப், என்ன குழந்தைங்களை வச்சு பார்க்க முடியாம அப்படி கேப் இருந்துருச்சு. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் சூஸ் பண்ணி அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ டெய்லி ஃபுல்லா எனக்கு வந்து ரொட்டீன் ஓடிடுது. அதனால டஃபா தான் இருக்கு. பட் ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு, எப்படின்னா டஃபா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஸோ நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கேன் சிஸ்டர். என்ன பத்தின டீடைல்டு, அதாவது என்னோட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே என்ன பத்தினது, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன ஊரு, நான் இங்க எதுக்கு வந்தேன், இது எல்லாமே ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க பார்க்காதவங்க. ஏன்னா நிறைய பேர் என்னை பத்தி டீடைல் கேக்குறீங்களா அவங்களுக்காக. அதுக்கப்புறம் எப்படி சிஸ்டர் உங்களுக்கு தனியா மத்தவங்களுக்கு தனியா, வீட்டுல இருக்கவங்களுக்கு மத்தவங்களுக்கு தனியா எப்படி சிஸ்டர் சமைக்கிறீங்க? எங்க நாள்லாம் அப்படி எனக்குன்னு தனியா சமைக்கிறதுக்குலாம் எனக்கு வந்து முடியல சிஸ்டர், எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது நம்ம உடம்புக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம சுத்தி உள்ளவங்களை நம்ம வந்து பாத்துக்க முடியும். சோ ஃபோக்கஸ் பண்ணுங்க, நம்ம வந்து பாத்துக்கிட்டாதான் நம்ம வந்து எல்லாரையும் வந்து பாத்துக்க முடியும். நமக்காக எது ஒண்ணு பண்றதா அப்படின்னு நினைச்சு விட்டு பிள்ளைங்க மிச்சம் வச்சுட்டா கூட அதை சாப்பிடுறது, இதெல்லாமே நம்ம பண்ணிதான் நம்ம வந்து ஓவர் வெயிட்டடாவோ, அதுக்கப்புறம் போக நம்ம ஒரு 30+ ஆயிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கிட்டாதான் நம்ம சுத்தி உள்ளவங்களை வந்து நம்ம வந்து பாத்துக்க முடியும். சோ உங்களுக்கு வந்து நீங்க தான் உங்க மைண்ட் செட்டப் பண்ணி நீங்க வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ண முடியும். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, 4 மாசம் இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, நார்மலா சில வேலைகள் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து வீடியோ ஃபுல் டே எடுத்து எடிட் பண்ணி இதெல்லாமே போடுறேன்னா என்னால முடியுது. ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். சோ அந்த மாதிரிதான். ஆனா இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது. ஒரு நிமிஷம் இருங்க, என் சின்ன பையன் கூப்பிடுறான், அவனுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். என்னப்பா சுசுவா? நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு சுசு வருவா, பாரு சிரிக்கிறா பாருங்க. இங்க வா காமிக்கிறேன், வாங்க. என்னப்பா சுசு வருது, சிரிக்கிறா. சரி 1 மினிட், நான் திருப்பி வந்து பேசுறேன். இப்ப வந்து தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் வந்து ஒரு 2.5 வயசு ஆகுது. இப்போ வந்து சொல்றான், சுசு வந்தா சொல்றான், நான் போய் கூட்டிட்டு போய் விடுறேன்னா நாங்க எல்லாருமே விடுவோம். சோ அதனால அவன் வந்து அழகா சொல்லிடுறான். இப்போ வீட்டுக்குள்ள எல்லாம் போறது கிடையாது அவன். சரி, அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு ஏத்தாப்புல வந்து நடந்துக்கணும், அப்பதான் அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அதுதான். நைட்லாம் வந்து சம்டைம் பேம்பர்ஸ் போடுவோமையா, அப்ப கூட அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த சுசு வருதுன்னு சொல்லி போறான். அப்படிங்கும்போது அந்த நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா. நீ சும்மா பேம்பர்ஸ்ல போ அப்படின்னு சொல்லிட்டான், அவங்க அதையே பிடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ அதனால அவரை போய் அதான் விட்டுட்டு வந்தேன். அதான் சொல்ற மாதிரி நமக்காகவும் கொஞ்சம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம வந்து நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிட்டாதான் நம்ம சுத்தி உள்ளவங்களை நம்ம வந்து கேர் பண்ண முடியும். சோ அதனால நம்ம கையில தாங்க இருக்கு. நம்ம மைண்ட் செட் பண்ணி இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா வந்து பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நார்மலா வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு நான் வந்து இருந்தேன். ஆனா இப்ப வந்து ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்றேன். அப்ப என்னால அந்த டைம் மேனேஜ்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்மள வந்து பிஸியா வச்சுக்கணுங்க. நம்ம பிஸியா வச்சுக்க மூலமா ரொம்ப ரொம்ப மைண்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அது போக வேற எந்த பிரச்சனைகள் பத்தும் நம்ம வந்து திங்கிங்கே இருக்காது. நம்மள பிஸியா வச்சுக்கும் போது நம்ம வந்து ரொம்ப வந்து அதை நோக்கி போயிடுவோம். மத்தபடி வேற ஏதாவது பிரச்சனைகளை பத்தி எல்லாம் நம்ம வந்து திங்கே பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் இன்னொன்னு விஷயம், இந்த வெயிட் லாஸ் டைம்லயுமே இந்த மாதிரி நம்ம பிஸியா வச்சுக்கும் போது ஏதாவது ஒரு வேலைகள் பார்த்து நம்ம பிஸியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பசித்தன்மை கூட நம்ம பசி எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு. சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா பசிக்கும். சரிங்களா? நீங்க நோட் பண்ணி பாத்திருக்கீங்களா? வேலையாவே தெரிஞ்சோம்னா நமக்கு வந்து பசிக்காது, அதுவே சும்மா உட்காந்து இருந்தோம்னா பசிக்கும். சரிங்களா? அது நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம்
ஹோம் டூர் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தீங்க. எங்களோட வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான். ஏன்னா எங்க அம்மாச்சி வந்து, அதாவது என்னோட மாமியார் வந்து வேலை பாக்குறாங்க இல்லையா, அதுக்காக எங்களுக்கு வந்து கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலதான் நாங்க வந்து இருக்கோம். நான் வீடியோஸ்ல காட்டுறது தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் நீங்க ஹோம் டூர் கேட்டுட்டே இருக்கீங்க. ரொம்ப சின்னதுதான், அதனாலதான் நான் வந்து ஷேர் பண்றதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மேலையும் கீழே ஆனா 2 இது இருக்குது எங்களுக்கு. இன்னொன்னு என்னன்னா, அம்மாச்சி விட்டுட்டு நாங்க வந்து வெளில போறதுக்கு வந்து மனசு வராது. ஏன்னா நாங்க 3 பேர் தான் இருக்கோம். அப்ப அது சேர்ந்து இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு செட்டப் தான். ஏன்னா ஒரு எப்படின்னா, ஒரு 3 பேர் இருக்கும், 3 பேரும் ஒரு சைட்ல இருந்தா நல்லாவா இருக்கும். ஏதோ ஒண்ணு 3 பேரும், நான் இப்ப வீட்டுல வேலை பாக்குறேன் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்டும் அம்மாச்சியும் வேலைக்கு போறாங்கன்னா அந்த நைட் நேரமாவது நாங்க ஒண்ணு கூடுறோம்ல, அதுதான் முக்கியம். சரிங்களா? நம்ம என்னதான் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் இது பண்ணாலும் அந்த இது ஒண்ணு வேணும் இல்லையா. அந்த 3 பேரும் அந்த நைட் நேரத்துல நாங்க வந்து மீட் பண்றோம். அந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கிடைக்குது. சோ அதனால நாங்க வந்து, ஏன்னா அம்மாச்சி வந்து வெளியில வந்து ஸ்டே பண்ண முடியாது, அவங்க குவார்டர்ஸ்ல தான் இருக்கணும். சோ அதனால நாங்க இந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். ஆனா நல்லா இருக்கு, எங்களுக்கு போதுமான அளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இருந்தாலும் நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு சின்னதா இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து ஹோம் டூரே போடாம வச்சிருக்கேன். சோ பார்க்கலாம், கண்டிப்பா நீங்களும் சொல்லுங்க, பார்த்துட்டு நான் ஒரு நாள் கண்டிப்பா போடுறேன். அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுங்க சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா வந்து காட்டுறேன். இப்போ வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட 2 குழந்தைங்க, என்னோட அம்மாச்சி அதாவது என்னோட மாமியார், நாங்க தான் இங்க வந்து இருக்கோம். இப்போ வந்து நான் அக்டோபர் மாசம் ஊருக்கு போறேங்க, தமிழ்நாட்டுக்கு. அங்க என்னோட பிக் ஃபேமிலி எல்லாருமே உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட அதெல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அது நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா ஷேர் பண்றேன். அப்புறம் 1 வீக்கா பண்ண சிஸ்டர். ஆனா 1 வீக்கா பண்ணிட்டு நல்லா குறைச்சேன். அந்த 1 வீக்ல நல்லா குறைஞ்சது என்னோட வெயிட். ஆனா நான் வந்து அடுத்து வந்து ஃபாலோ பண்ணல சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. அதை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த 1 வாரத்துல உங்களுக்கு குறைஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுதுல, அதையே ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனா நீங்க தான் எடுத்துக்கணும். சரிங்களா? செல்ஃபா நமக்கே ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, 1 வாரத்துல நமக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இதை ஃபாலோ பண்ணா நம்மளால இப்படி குறைக்க முடியுமா, கால்குலேட் பண்ணணும். இத்தனை நாள் நம்ம எத்தனை வெயிட் இருக்கோம், அப்ப குறைக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பர்த்டே வருதோ, ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வருதோ, ஏதோ ஒரு விஷயத்த, தீபாவளி, பொங்கல், ஏதோ ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி இந்த டேல நம்ம வந்து சூப்பரான ட்ரெஸ் பண்றோம், நம்ம வந்து அழகா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு யோசிச்சு மைண்ட் செட்டப் பண்ணி நீங்க பண்ணா மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஐடியாஸ் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வேணா பண்ணலாம். ஆனா உங்களோட மைண்ட் வந்து செட்டப் பண்ணி நீங்க வந்து பண்ணாதான் அது வந்து முடியும். சோ உங்களால முடியும். சரிங்களா? நீங்களே வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு, அக்கா நான் வந்து இவ்வளவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா அதுக்காக நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்காகவாவது நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வெயிட், சாரி, இப்போ வந்து நைட் டைம்ல வந்து ரொம்ப யூரின் வந்து வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. இந்த வெயிட் லாஸ் டைம்ல நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கிறோம். அதுவும் இந்த நைட் டைம்ல இந்த 6 to 7க்குள்ள நம்ம சாப்பிட்டோன்றனால அதுக்கப்புறம் பசிக்குதுன்ற பட்சத்துல ஏதாவது நீர் ஆகாரம் மாதிரி தானே எடுத்துக்கிறோம். கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, தண்ணி இந்த மாதிரி தானே எடுத்துக்கிறோம். அப்படிங்கும் போது நமக்கு வந்து வரதான் செய்யும். சரிங்களா? அதனால அதை வந்து தவிர்க்க முடியாது. அப்ப இல்லைன்னா தண்ணி குடிக்கிறது அந்த நைட் டைம்ல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பண்ண முடியும். நம்ம தண்ணி இன்டேக் பண்ணோம்னா வரதானே செய்யும். அதுதான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹேண்டிகேப்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் வந்து என்னால வாக்கிங் எல்லாம் பண்ண முடியாது. இந்த ஓவர் வெயிட்னால என்னால ரொம்ப கஷ்டப்படுறேன் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் சிஸ்டர். ஹெல்தியா நான் சொல்ற மாதிரி சாப்பிடுங்க. அதுலயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்க வந்து இன்னும் நிறைய நீங்க வந்து பண்ணுவீங்க கண்டிப்பா. இதை வந்து போல்டா சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். சரிங்களா? ஏதோ உங்ககிட்ட வேற ஏதாவது ஒரு திறமை வந்து இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் மனுஷங்கள் வந்து மனசளவுலயே நிறைய பேர் வந்து ஊனமா இருக்காங்க. அதை விட நீங்க வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தவங்க. சரிங்களா? நீங்க உங்களை டவுன் பண்ணிக்காதீங்க. நீங்க வந்து கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். என்கிட்ட ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கேளுங்க, நான் அடுத்தடுத்துல ஷேர் பண்றேன். ஏதோ சொல்றேன்ல, நீங்க வந்து நல்லா ஹெல்தியான அந்த சாப்பாடு முறைகள் இருக்குல்ல, அது மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் வந்து நடக்கும். அதனால கவலைப்படாதீங்க. சரிங்களா?
சம்பா கோதுமையில வந்து ரவா பொங்கல் வந்து செய்யலாமா, சம்பா ரவா பொங்கல் வந்து செய்யலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா செய்யலாம். அதான் சொன்னல சம்பா, அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா குதிரைவாளி, இதுல எல்லாத்துலயுமே சேம் மெத்தட்ல இதே மாதிரி நீங்க வந்து பொங்கல் பண்ணி சாப்பிடலாம். என்ன குவான்டிட்டி எப்பவும் போல அந்த 100-150லயே நீங்க வந்து எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரேசன் அரிசியில கோவைக்காரவங்க ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சிஸ்டர். இந்த ரேசன் அரிசியில வந்து அந்த அரிசி பருப்பு சாதம் வந்து அங்க ஃபேமஸா இருக்கும்ல, அது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெள்ளை அரிசியே நமக்கு வேணாம், நீங்க வந்து பிரவுன் ரைஸ், சிகப்பரிசி, கவுனி அரிசி, இந்த மாதிரி சம்பா, குதிரைவாளி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க. இந்த வெள்ளை அரிசின்றதே நீங்க வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து சோக் பண்ணி சாப்பிட்றது வந்து டெய்லி வந்து 2 டைம் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏதாவது ஒரு டைம் வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப லோ கலோரிஸாவும் எடுத்துறாதீங்க, பாடி வந்து வீக் ஆயிடும். ஓட்ஸ் வந்து ஏதாவது ஒரு டைம்ல எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. புரோட்டீன் ஃபைபரை கரெக்டா வந்து எடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன் சிஸ்டர்ஸ். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு பேசுனதுல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் திருத்திக்கிறேன். சோ அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்தது. அப்படியே ஹாப்பியா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னன்னா பிள்ளைங்க ஸ்கூல் போறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்ன பண்றது. அதுக்கப்புறமா காலையில வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடுவேன் இல்லையா, 58.50 வந்து இருக்குது. இதுலயே வந்து ஸ்ட்ரக் ஆகி நிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டவுன் ஆகக்கூடாது. ஏதாவது இன்ச்சிலையாவது லாஸ் வந்து நடக்கும், சரிங்களா. அதனால நம்மளோட வேலையை கரெக்டா பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கணும் போல இருந்தது. சோ அதனால பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன். பிளாக் காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 மணி நேரம் தாங்க டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் வந்து அவனுக்கு வந்து இது பண்ணலாம். நீ வந்து பூரி பண்ணலாம், அது கூட பன்னீர் கிரேவி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி, அதாவது கோதுமை மாவு எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு, அப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வந்து செய்யறேன். அவ்வளவுதான். உப்பு, தண்ணி, கோதுமை மாவு, இது 3 தான் செய்யறேன். நான் எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டேன். இங்க உள்ளவங்களும் அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு அதை வந்து சைட்ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பன்னீர் கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பன்னீர் அந்த மாதிரி கியூபா கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு அதை வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான். இல்லைன்னா வந்து ஒரு பால் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். இந்த மாதிரி லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு வந்து போடும்போது அது கிரேவில செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பன்னீர்ல வந்து ஏதாவது ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதனாலதான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்றேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே ஒரே பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சீக்கிரமா பண்ணணும்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவேன். ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு ஜீரகம், கரம் மசாலா, ஸ்பைசஸ், அது கூட வரமிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இங்க அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. அதனால தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அரைச்சு வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சைட்ல தம்பிக்கு வந்து பால் ஆற வச்சிட்டோம்னா அவனுக்கு வந்து கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு கிரேவி வந்து நல்லா வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பூரி வந்து உருட்டிடலாம். அவனுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் 2 பூரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து மசாலா என்ன சேர்த்திருக்கேன், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், அவ்வளவுதான் வந்து சேர்த்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா மசாலா பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு கொதிக்கிற டயத்துல பூரியை வந்து போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப வந்து பூரி போட்டாலும் புஷ்ஷுன்னு தாங்க வரும், ஜோதிகா சொல்ற மாதிரி. என்னன்னா நல்லா ஆயில் வந்து சுற்றிருக்கணும். கொஞ்சம் வந்து திக்கா வந்து நம்ம அந்த திரட்டணும்ல மாவு, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி புஷ் பண்ணி விட்டோம்னா சூப்பரா வந்துரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நல்லா கிரேவி கொதிச்சு வந்துருச்சா நம்மளோட பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லைட்டா ஒரு கொதிக்க விட்டோம்னு வச்சுக்கோங்க, ரெடி ஆயிடும். கடைசியா கொத்தமல்லி தான் இன்னைக்கு நான் வந்து தூவ போறேன். ஆனா நீங்க வந்து இந்த கசூர் மெத்தின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது கூட நம்ம வெந்தயக்கீரை அது வந்து போடலாம். லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அது கூட தண்ணி எல்லாமே பேக் பண்ணி அவருக்கு வந்து கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் எப்பவுமே தம்பியை வந்து கிளப்பிடுவாங்க இல்லையா, அவங்க வந்து கிளப்பிட்டாங்க. தம்பிக்கு இன்னைக்கு இனிமே வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஃபுல் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து போட சொல்லியிருக்காங்க, ஃபுல் ட்ரெஸ். அதனால வந்து கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டுட்டு போறாரு. மழையை பாருங்களேன் எவ்வளவு தண்ணி கிடக்குதுன்னு, நைட்ல இருந்து பெஞ்சிட்டு இருக்குது மழை. அப்புறம் கொடையில பிடிச்சு கொண்டு போய் அப்புறம் போகும்போது ஆட்டோக்கார வரவும் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டாங்களா, நனைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து பூரி போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரட்டி வச்சுட்டு இருந்தேன். மொத்தமா வந்து உருட்டி வச்சுட்டோம்னா
இருந்தோம்னா நம்ம டக் டக்குன்னு போட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரெட்டும் எப்பவும் போல காஃபி வந்து கொடுத்தாச்சு. அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கும் பேக் பண்ணி பூரிலாம் கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தலை குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, ஆடி வெள்ளி. அம்மனுக்கு நம்ம எப்பவுமே சாமிக்கு வந்து கூழ் கிண்டி வைப்போம்ல, அது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ரெஸ் பண்ணியாச்சு. தலையெல்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது. அதை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் நம்ம எடுத்துக்கல இல்லையா, டக்குன்னு தர்பூசணி பழம் தான் இன்னைக்கு வந்து எடுத்துக்க போறேன். பாதியில பாதி அந்த மாதிரி பாதி பழத்துல ஒரு பாதி பழத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணிட்டு அன்னைக்கு கட் பண்ணது மிச்சம் வச்சிருந்தோம்ல அதுதான். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஃபில்லிங்காகவும் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும். இல்லைன்னா நட்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லிலாம் காட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மழை வந்துட்டு போனாலே இங்கே பாருங்களேன், இந்த வறண்டா ஃபுல்லாமே வந்து அப்படியே மண்ணு இதுவும் ஆயிடும். மேலேயும் கீழேயும் அதே மாதிரி வறண்டா ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு மாடியில் போயிட்டு பூ வந்து பறிக்கலான்னு போனால் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஒத்த ரோஸ் தான் வந்து பூத்து இருந்தது. சரி அதை வந்து பறிச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெண்டைக்காய் மட்டும் ரொம்ப மோசங்க, காத்துலே பெருக்குன்னு சொல்லுவாங்க. இப்பதான் சின்னதா இருக்கேன்னு நினைப்போம், அப்புறம் டக்குன்னு முத்தி போயிடும். ஒரே நாள்ல வந்து காத்துலே பெருக்கிற மாதிரி. ஸோ அதனால வந்து கையோட அதையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். நிறைய இருக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவு காய் வந்து வருது. அதையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு சரி கூழ் வந்து கிண்டலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில வந்து கேப்ப மாவை கரைச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிண்ட ஆரம்பிக்கணும். நல்லா வந்து கெட்டி அந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வரும். நம்ம தண்ணியில கையை வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தொட்டோம்னா அது வந்து ஒட்டாம வரும். அவ்வளவுதான். கூழை வந்து ஆற வச்சுட்டு தம்பியை வந்து குளிப்பாட்டி ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். அவர் வந்து எனக்கு முத்தம் கொடுத்துட்டு அவர் தொடச்சு விட்டுருவாரு கண்ணத்தை, அவர் எச்சி போடுன்னு நினைச்சிட்டு. எவ்வளோ அழகா பண்றான் பாருங்க. உங்களுக்கு வந்து பிளேயிங் கிஸ் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வேற சொல்றான் பாருங்க. இப்ப எல்லாமே பழகிட்டார் அவரு. அதுக்கப்புறம் கூழ் நல்லா ஆறி இருந்தது, அதுல வந்து தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த நீங்க டயட்ல எல்லாம் இருக்கும்போது வந்து கேப்பக்கூழ் குடிக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் கம்மியா வந்து ஆட் பண்ணிட்டு குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, இல்ல மதியம் லஞ்சா கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மதிய லஞ்சுக்குன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸோட சேர்த்து எடுத்துக்கோங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டும் எடுத்தாவே போதும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சாமிக்கு ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு மாடிக்கு வந்து கிளம்பியாச்சு. மாடியில இருக்க ரூம்ல தானே நமக்கு வந்து சாமி வச்சிருக்கோம், அதனால அங்க போய் சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியா வந்து சாமி கும்பிட்டேங்க. நான் வந்து சாமி சிலைகள் வந்து எங்க வீட்டுல நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே கிளீன் பண்ணிட்டு நான் பண்றதுக்கு எனக்கு வந்து டைம் வந்து ஆயிடும். அந்த மாதிரி சூப்பரா வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். திருப்தியா இருந்தது. தம்பிக்கு வந்து துண்ணூறு வச்சு விட்டேன். இங்க பாருங்களேன், வாயில தான் இப்ப பார்த்தாலும் கேட்பான். பிள்ளைங்க எல்லாமே நம்மளுமே சின்ன பிள்ளைல அப்படிதானே சாப்பிட்டுருப்போம். அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரலான்ட்டு கீழே போனா அந்த பையன் அந்த வழியில தான் வந்திருப்பாங்க போல. நம்மளை போய் ஆட்டோ கூட்டிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அவங்களே கூட்டிட்டு வந்துட்டாங்க. நமக்கு வந்து போக வேண்டிய வேலை இல்லை. நான் கேட்டுக்கிட்ட போனேன், கரெக்டா வந்து அவங்களே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து சரி பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம துணியை மிஷின்ல போட்டு வந்துடலான்னு விட்டுட்டு போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி பழம் பாதி வச்சிருந்தேன் இல்லையா, அதை ஜூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கும் அம்மாச்சிக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுங்க பாருங்களேன், குரங்கு நம்ம வீட்டு சைடு வந்துட்டு போகுது. இந்த மாதிரிதான் இதை வந்து அசால்ட்டா வந்து வந்துட்டு போகும். இந்த சைடு வந்து காட்டு பகுதி இருக்கு, அதனால அடிக்கடி இந்த மாதிரிதான் வந்து வரும். அதுவும் நம்ம மாடி தோட்டத்துல காயெல்லாம் இருக்கிறதெல்லாம் பறிச்சு தின்னுட்டு போயிடும் அழகா. சில டைம் அந்த தொட்டியெல்லாம் சாச்சுலாம் விட்டுட்டு போயிடும். அப்புறமா நான் போய் மாடி தோட்டத்தையும் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். தர்பூசணி ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா அதுல இருக்க ஸ்வீட்னஸே போதும். அப்படியே அரைச்சு ஃபில்டர் பண்றதுதான். அதை வந்து பண்ணிட்டு அம்மாச்சிக்கு நேற்று வறுத்த கருவாடு, அது கூட அந்த வரமிளகாய் எல்லாம் சேர்த்து இருந்ததுல அது கூட கூழ் கொடுத்துட்டு அது கூட வந்து ஜூஸும் ஒரு இது கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா தண்ணி குடிச்சேங்க. தண்ணி பயங்கர தாகம் எடுக்கும், அதனால நிறைய தண்ணி குடிக்கணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று வந்து சரி நம்ம வந்து நமக்கு லஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எல்லாருக்கும் பூரி போட்டேன் இல்லையா, நம்ம சாப்பிடல இல்லையா, அதுல வந்து 2 பீஸ் மாவு மட்டும் எனக்கு வந்து எடுத்து வச்சிருந்தேன், சின்ன சின்ன உருண்டையா. அதை வந்து சும்மா எண்ணெயே தரப்பாம நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்க. அது கூட ராஜ்மா பயிர் கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட் வந்து பச்சையா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேரட் முடிஞ்ச அளவுக்கு பச்சையா சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கொஞ்சமா பன்னீர் கிரேவி எடுத்துருக்கேன் பாருங்க. இவ்வளவுதான் குவான்டிட்டி இருக்கணும், அதிக அளவு எடுக்காதீங்க. அவ்வளவுதான், நல்ல ஃபில்லிங்கா இருக்கு. இப்போ நான் அந்த பன்னீர் கிரேவிலாம் எடுத்ததுனால மதிய நேரத்துல எடுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும். காலைல நைட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சப்பாத்தி அது கூட பன்னீர் கிரேவி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தம்பியை வந்து டியூஷன்ல போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கு இடையில எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பார்ப்பேன். அதுக்கப்புறம் டியூஷன்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாமேன்னு கொடுத்துட்டு துணி எல்லாமே மேல இருந்து அள்ளிட்டு வந்தேன். ஓரளவுக்கு தான்
எல்லாம் காஞ்சிருந்தது கீழ் ரூம்ல போட்டு விரிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து போனேன். நல்லா வாக்கிங் போங்க, 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, உங்க வெயிட் லாஸ்க்கு அப்பதான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நைட் டின்னர் டைமு 6:30 மணி ஆயிடுச்சு. மரவள்ளி கிழங்கு அவிச்சேங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 4-5 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டின்னர் இது எல்லாமே டேலி பண்ற மாதிரி நல்லா ஃபில்லிங்கா வந்து இருக்கும். ஒரு 6:15க்குலாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மற்ற வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். முடியலடா, இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃபுல் டே ஒர்க் ரொட்டீன் காட்டுறோம் இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இட்லி வந்து ஊத்தி வச்சுட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். அவ்வளவுதான். வீட்டுல இருக்கவங்களுக்கு பன்னீர் கிரேவி கொஞ்சம் இருக்கு, இட்லி பொடியெல்லாம் வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இன்னைக்கு வந்து தண்ணியை குடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6:30 மணிக்கு சாப்பிட்றோன்ற பட்சத்துல உங்களுக்கு பசிக்குதுன்ற பட்சத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சுக்கலாம். கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, ஜீரக தண்ணி இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. சூப்பரா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து சூப்பரா பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாளைக்கு என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.